கோயம்புத்தூரில் இருக்கும்போது பாஷா பாய் இவங்கெல்லாம் எடுத்து போகிறாங்க பார்த்துக்கு. போகும்போது வந்தாங்க, என்னங்க எங்களை 10 வருஷத்துக்கு மேலே எங்களை கூட்டி வச்சுருக்கிறீங்க, எங்களை திறந்து விடுறாங்க. நான் பார்த்தேன், சரி என்ன செய்யணும், இந்து மதம் என்ன சொல்லுது, கிறிஸ்டின் மதம் என்ன சொல்லுது, குரானில் என்ன சொல்லுது, எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு நான் யாருன்னு நான் பேசும்போது டிஏஜி வழிபாடு இந்த மாதிரி மனுஷன் நண்பர்களாக இருந்தேன். பாய் நீங்கள் கீதையை படிங்க. ஒன்றுமே இல்லை சார், வாலண்டியாக அவங்க பிஸ்னஸ் போய் வர்றவர் என்னை வாலண்டியாக கூப்பிட்டு என்னை இது பண்ணிட்டு என்னை காட்டி கொடுத்தாங்க. அந்த வஞ்சன்ஸ் வச்சு தான் நான் மேரேஜ் ஆகாத பையன், 23 வயசு இருக்கும். கேட்பாங்க என்னுடைய பாடியை எங்கள் சொந்தக்காரர்கிட்ட கொடுங்க, அவங்க மனைவி தான் வாங்கிட்டு போனாங்க. அந்த இதில் அந்த மாதிரி வரும்போது கேரளாசன் தூத்துக்கரண்டிக்கு தனியாளர் அட் டைமில் 2 பேர் கூட போடுறாங்க. அந்த இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு ஓப்பனாக எல்லாம் முகமொழி போட்டு வருவாங்க. வரும்போது அந்த இடத்துல மட்டும் எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியாது. சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் கண்காணிப்பாளர் இருக்கும்போது அங்கே ஒரு 2 அங்கேயும் ஆக்சுவல் அஃபெண்டர்ஸ் அடிக்கடி வருவாங்க. அதில் இவர் நிறைய குற்றங்கள் செஞ்சுட்டு மர்டர் பண்ணிட்டு வந்தவர், தண்டனை வாங்கிட்டு லைஃபர் ஆயுள் தண்டனை போட்டு முருகானந்தன் பேர். அவரை தனியாக கூட்டி வச்சு அவரை சாலிட்டரி கம்பெனி தனியாக வச்சு தனியாக பாதுகாத்துருந்தாங்க. நான் போயிட்டு அவனும் மனுஷன் தானே, எதுக்கு ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா டார்ச்சர் அதிகமாகும், அதனால் திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு அசோசியேஷன் பிளாக் பண்ணுவாங்க. அப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன். ரூம் செல்லு இல்லைன்னா நான் ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன், நீ வெளியே ட்ராயிங் ஆமாம் சார், எனக்கு பென்சிலு இந்த ட்ராயிங் பேப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வரையணும் சார். அவன் வரைஞ்ச ஏற்கனவே முத காந்தி இது வரைஞ்சி கொடுத்தான். அதை பார்த்தோம் ஆக்சுவலாக அப்படியே இருந்தது. அடுத்தது நான் ரிட்டையர் ஆகும்போது முருகானந்தன் அவனை பெரிய ஆளாக்கி வேண்டிய உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்து டிராயிங் பண்ண சொல்லி அவனுடைய எஸ்எஸ்எல் தான் படிச்சிருக்கான். அவனுடைய வாசகம் பாருங்க, ரிமெம்பர் தட் தி பிரிசன் இஸ் தி வார். அந்த இதில் அவன் சொல்றது வேர் தி ஜஸ்டிஸ் அண்ட் லவ் மீட், அன்பும் நீதியும் எங்கே சந்திக்கிறது, அதான் சிறைச்சாலை. ஸோ கன்சர்ன் மீ தி பிரிசன் இஸ் தி பிளேஸ், நோ பார்ஷியாலிட்டி. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உயர்ந்த தாழ்ந்த இல்லாத மதங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒரு படைக்குள்ள இருப்பாங்க. அன்னை தெரேசாவை வச்சிருப்பாங்க நீதி. அந்த மாதிரி ஒரு மனுஷனை ரிலீஸ் ஆகி போகிறதுக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது இது என்னுடைய ஞாபகம் தான் வச்சுங்க சார் கொடுத்தேன். அது இன்னும் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் கிளாஸ் எடுத்து போகும்போது கூட இதை கொடுப்பேன். ஒரு பெரிய ஒரு ரீஃபார்ம் பண்ணதுல ஒரு திருப்தி, பெரிய திருப்தி. வெளியே போன போது ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். நான் பேனர் செய்யறதுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் இது நடந்தது. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. மேடையில் கொண்டு வச்சு சிறைவாசிகள் தினம் காந்தி ஜெயந்தி சிறைவாசிகள் வெல்ஃபேர் டேம் போட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லா ஐட்டமும் வச்சு கட்டுரை, கவிதை, பாட்டு போட்டி எல்லாத்தையும் வச்சு பிரைஸ் கொடுப்போம். இவன் செல்லில் கொண்டு தனியாக விட்டோன்னே அவனுக்கு ஒரு இதுவாகிடுச்சு இல்லையா, ஃப்ரீயாக எல்லாருக்கும் பேச முடியுது. ஸோ ரீஃபார்ம் பண்ணணும். அவனுடைய சிந்தனைகள் பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது. கீழே ஒரு வாசகம் போட்டுப்பாங்க, இங்கிலீஷ்ல பாருங்க என்ன போட்டுருக்காங்க பாருங்க. பென்சில் டிராயிங், பிரிசன் ஃபெலோஷிப் இன்டர்நேஷனல், பிளேஸ் டொரண்டோ, கனடா. அந்த டிராயிங்கை ஆல் இண்டியா லெவல் பிரிசன் மீட்னு வரும். இன்டெலிஜென்ட் ஆமாம் சிறைவாசிகளுக்காக விற்பாங்க. அந்த இதில் இந்த டிராயிங்குக்காக 5000 அவார்டு கொடுத்தாங்க. ரிவார்டு 5000. எனக்கு ஒரு மன திருப்தி. அதனால தான் அந்த போட்டோவை இன்னைக்கு கூட வச்சிருக்கேன். நான் forgiving anything who commits wrong. இத்தனை எஸ்எஸ் தான் படிச்சிருக்கான். இவ்வளோ அழகான வார்த்தைகளா இருக்கு எல்லாமே. எஸ்எஸ் தான் படிச்சிருக்கான். 12 வருஷம் கழிச்சுட்டு உள்ள இருந்தான். என்னுடைய சர்வீஸில் 2 தடவை தான் ஹேங்கிங் நேரடியாக
இப்போ மனித உரிமைக்காரங்களாம் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு குறைஞ்சு சொல்லிட்டாங்க. போச்சு. என்ன பொறுத்தவரை அதான் ஒரு மனுஷன் வந்து தவறு செய்யறது அது வேற. உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எப்ப சாகுன்னு தெரியாது. மரண தண்டனை கைது பண்றான், நாளைக்கு காலையில் 7 மணி 5 மணி நம்ம சாப்பிடும் தெரிஞ்சு சாப்பிடும். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு வாரத்தில் செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருவோம். ரவுண்டு கிளாக் சுற்றினே இருக்கும், கம்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா கவுண்டிங் டேஸ் வந்து டைமிங் அப்படியே ஹவர்ஸ்னு வந்துடும். அந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை கைதுன்றதை வந்து நாங்களும் அப்டேட் பண்ணுவோம். ஹியூமன் ரைட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது மேக்சிமம். அதனால தான் இந்த ராஜீவ்காந்தி அசோசினேட் கேஸை கூட என்ன பண்ணாங்க, மனித உரிமை கழகத்தில் 30 வருஷத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க. அதே பெரிய தண்டனை. சப்போஸ் விடுதலான போன பிறகு கமிட்டி எனி மர்டர் அது மாதிரி இருந்தாங்கன்னா புது வாரண்ட்டே தேவையில்லை, அந்த பழைய வாரண்ட்லேயே கொள்ளாங்க. தென் only it is called as life sentence. ஆயுள் தண்டனை வரைக்கும் அது வேல்யூ உண்டு. இந்த இடையில வந்து 14 இயர்ஸ், எவ்வளோ 14 வருடம் உள்ள கழிச்சிருந்தாங்கன்னா இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரீமெச்சர் ரிலீஸ். அட்வைசரி போர்டுன்னு வச்சு குட் கான்டக்ட் எல்லாம் வச்சு பிரிசனர்ஸ் சூப்பரண்ட் பெர்கேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் வாங்கி கலெக்டர் ரிப்போர்ட் வாங்கி விக்டிம்ஸ் எதனா அப்ஜெக்ஷன் பண்ணாலும் கேட்டு 14 இயர்ஸில் வெளியே விடுவோம். அதுவும் இதுதான் பாண்ட் எழுதி தான் அனுப்புவோம். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது போகிறதுக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்களை வச்சு நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். டிபிஎஸ் சொசைட்டின்னு ஒன்று, டீச்சர் பிரிசனர் எய்ட் சொசைட்டி, அது மூலமாக அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது, பன் கார்டு வாங்கி கொடுக்குறது, அவங்க செஞ்ச தொழிலுக்காக மேற்கொண்டு அவங்கள லைஃப்பை வந்து இது பண்ணுறதுக்கு ஆதாயம் தேடி கொடுப்போம். கேரளத்தில் வரும்போது செஷன் ஜட்ஜி, எஸ்பி, நான் ஜெயில் சூப்பரண்டு, டாக்டர்ஸு எல்லாமே இருப்பாங்க. அங்கே கேரளவாசன் வந்து தூக்கு தண்டனைக்குன்னு தனியாளர், அட் டைமில் 2 பேர் கூட போடலாம். அந்த இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு ஓப்பனாக எல்லாம் முகமூடி போட்டு வருவாங்க. வரும்போது அந்த இடத்துல மட்டும் எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியாது. அது செப்பரேட் என்ட்ரன்ஸ். அது கேரளாஸ் மெயின் கேட்லாம் வந்து கொண்டாந்து இந்த மாதிரிப்பா நீ தவறு செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிட்டு உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறேன். அவன் என்ன பண்ண போகிறேன் உங்களை ஒரு சொல்லாங்க கடைசி ஆசை நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசி ஆசைன்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மனசு விட்டு போயிருக்காங்க. கேட்பாங்க என்னுடைய பாடியை வந்து எங்கள் சொந்தக்காரர்கிட்ட கொடுங்க வரணும். அவங்க மனைவி தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த இதில் அந்த மாதிரி வரும்போது இந்த மனநிலை மனிதன் வந்து மரணம் போது எல்லாம் அடிபட்டு கொடுத்தாரு. சார் 2 தூக்கு தண்டனை போடும்போது தான் நீங்கள் நேரில் இருந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். நான் வந்து வேலூர் சென்ட்ரல் மத்திய சிறையில் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலராக இருந்தாங்க. அப்போ வந்து 1973 அதில் வந்து பண்ணையில் வேலை செய்கிற பையனை ரேப் அண்ட் மர்டர் அந்த கேஸில் வந்து தூக்கு தண்டனை வந்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு வந்தது. கடைசி வந்து மெர்சி பெட்டிஷன் ஜனாதிபதி அது அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டு போகிறோம். அப்பவும் வந்துட்டு உங்களுக்கு அந்த பீரியடில் வந்து இந்த 24 hours ரவுண்ட் கிளாக் இதே தான் உள்ள சுற்றிலே இருப்பாங்க, ரவுண்ட்லேயே இருக்கும். போர்வை கொடுக்குறது கூட யோசிக்கும், அதில் வச்சு பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த ஃபேன் இதெல்லாம் கிடையாது. வென்டிலேஷன் எல்லாம் ரொம்ப ஹையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கலைஞர் வரதுக்குலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் A கிளாஸ் கூட கிடையாது ஃபேனெல்லாம். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அவனுடைய கதையெல்லாம் சொல்லுவான், உண்மையை சொல்லுவாங்க. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நான் ஒன்றுமே இல்லை சார், வாலண்டியாக அவங்க பிஸ்னஸ் போயிடுவார் அவர், என்னை வாலண்டியாக கூப்பிட்டு என்னை இது பண்ணிவிட்டு என்னை காட்டி கூப்பிட்டாங்க. அந்த வஞ்சன்ஸ் வச்சு தான் நான் மேரேஜ் ஆகாத பையன், 22-23 வயசு இருக்கும். அந்த கோபத்தில் தான் சேர்ந்துட்டு வந்த வழியாக எனக்கு ஜெயிலுக்கு வந்து நான் சார் ஆசையாக அந்த பொம்பளை வந்து வேணும்னா என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி இவ்வளோ வாலண்டியர் எடுத்துட்டு வந்து
மாட்டி விட்டாங்க. அதை வஞ்சன்ஸ் வச்சு தான் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி கேஸை வந்து தூக்கு தண்டனை வரும்போது இதே மாதிரி தான் உங்களுக்கு முகமூடி போட்டு அந்த ஏர்லி மார்னிங் குளிக்கப்போ ஒருத்தன் குளிக்க மாட்டேன், எதுக்கு அது வெந்நீரெல்லாம் கூட கொண்டாந்து கொடுப்போம். அதெல்லாம் வேணாம் சார் எல்லாம் இருக்காங்க. மனநிலையை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். குளிக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம். எதுக்கு சார் சாக போகணும், இல்லைப்பா ஃபார்மாலிட்டி எல்லாம் வருமானம் சும்மா தண்ணிங்க தொழிச்சிட்டு வந்தான். அதே மாதிரி தான் இப்போ வந்தான். கேல் ஹவுஸுக்கு வரும்போது முகமொழி போட்டு கொண்டு வருவாங்க. அப்போ தான் அதே சொன்னேன் இல்லைங்களா, எஸ்பி சூப்பரண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வச்சு செஷன் ஜட்ஜி அவங்கெல்லாம் கூட இருப்பாங்க. டாக்டர் தான் மெயின். ½ அன் ஹவர் அதுக்கு டைம். அந்த லிவர் ஒன்று இருக்கும், சக்தி அதுக்கு, அது இழுத்தாங்கன்னா அது டவுன் போயிடும். அது ஒரு 10-15 அடி ஆழத்துக்குள்ள அந்த மணிலா கயிறுன்னு பேர். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்ப்போம். அவனுடைய வெயிட் போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரீஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா ஸ்டெக் ஆகிடக்கூடாதுல்ல. அப்படி கிடையாது, அப்படியே டில் டெத்துன்னு போட்டிருப்பாங்கல்ல. ரொம்ப பேர் சொல்கிறாங்க அரைவரையாக போயிட்டு விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் டில் டெத்துன்னு கமிட்டல் வாரண்ட்டி அப்படித்தான். அந்த லிவரை இழுக்கிறாங்க இல்லையா காவலர், அவங்களுக்கு அப்போ பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ₹2 பேட்டா இருக்கு. அப்போ வந்து ஜெயிலுன்னா பயப்படுவாங்க. அது இன்னைக்கு இருக்குது 180 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் பப்ளிக் அப்ரோச்சிங்காக இருக்கணும். ஜெயில் மேனுவல்லே இருக்குது. ப்ராசிக்யூட் பண்ணலாம். அதெல்லாம் போய் சிட்டிக்குள்ளே வந்துடுச்சு இப்போ ஜெயிலெல்லாம் இல்லைங்களா. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இப்போ சிட்டிக்குள்ளே வந்துடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு அவன் பாடியை வந்து யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த பாடி. ஆனால் அவனுக்கு வந்து பேக்ரவுண்ட் யாருமே இல்லை. இதெல்லாம் ஆர்மி பார்ப்பாங்க. பரியல் பெறும். அப்போது இப்போ வந்து ரொம்ப ரேர் இல்லை, பணம் ஒன்றுமே கிடையாது. சுடுகாடுன்னு வந்து பரியல் பெறணும்னு ஒன்று இருக்குது. தற்பாட்டு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போகும்போது இருக்கும். நமக்கு இப்போ அதெல்லாம் வீடாக்கி விட்டாங்க, குவார்டர்ஸ்லாம் கட்டி விட்டாங்க. அந்த மாதிரி சீனிவாசன் வந்து மர்டர் ரேப்பன் மர்டர் அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தோம். 99% என்னுடைய கன்க்ளூஷனாக தான் தெரிஞ்ச சாதனம் ஒரு ஆள் தான் தூக்கு தண்டனை கை. அவன் மனநிலையை பற்றி அவனுக்கு தான் உண்மையாக தெரியும் இல்லையா. உண்மையாக தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு தூக்கு தண்டனை இல்லாமல் இருக்கிறது நல்லது. சார், கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் நீங்கள் மதானி உட்பட பெரிய பெரிய தீவிரவாதிகள்ல இருந்து நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. அந்த அனுபவங்களை சொல்லுங்கள் சார். கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வந்து நான் அடிஷனல் சூப்பரான பண்ணால் இருந்தேன். அல்லுமா அந்த அந்த குரூப்பு. அதில் வந்து நான் பாஷா தான் லீடர். பாஷா பாடினேன். கேரளாவிலேருந்து வந்ததில் வந்து மதானி அவருக்கு கால் கூட கட்டக்கால். நான் வந்து அப்போ வந்து ஃபஸ்ட்டு போகும்போது அடி ஓடப்படுவேன். ரொம்ப பிரிசனரை பிடிச்சி காவலரை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டாங்க. சைரன் கொடுத்து லட்சி சார்ஜ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் 2006 அங்கே டிஏஜாக போகிறேன். இவர் தான்பா நம்மளை அந்த அடிச்சு சார் எங்களை சீக்கிரம் வெளியே விடுறதுக்காக ஏற்பாடு செஞ்சு வாங்க, வழிக்கு வாங்க. எங்களுக்கு தான் பர்மனெண்ட் பிளேஸ் இது, டெம்பரரி பிளேஸ் இதுன்னா ஒழுங்காக சீக்கிரம் போகலாம். பிரிட்டிஷ் சிஸ்டமே அதுதான். அவனுடைய ரிவிஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. தண்டனை குறைக்கணும். 1 வருஷம் தண்டனைன்னா 1/4 ஆஃப் சென்டென்ஸ் ரெடியூஸ் பண்ண சூப்பரண்ட் பவர். 9 மாதம் தான் போகிறாங்க. 3 மாதம் ரிவிஷன் கொடுத்து தண்டனை கொடுத்து அமைச்சிடலாம். நிறைய பேப்பர்ல பார்க்கணும். இப்போ கூட நன்னடத்தையின் கீழ் அந்த விதிகளின் கீழ் வந்து இவர் முன்கூட்டியே விடுதலை செய்கிறார் அப்படின்னு. நீங்க நன்னடத்தைன்னா என்னென்ன உங்களுடைய கிரைட்டீரியா, என்னென்ன இது இருக்கு சார்? அதாவது நன்னடத்தைன்னு வரும்போது சிறை கண்காணிப்பாளருக்கு பெரிய பவர். அது பிரிட்டிஷ் சிஸ்டம். ஒழுங்காக தான் சீக்கிரம் போகலாம். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ ஏர்லியர் பிகாஸ் ஜஸ்ட் லைக் பரியல் கவர்மெண்ட் சுடுகாடு மாதிரி தானே. சீக்கிரம் வெளியே போனோம்னா யோசிப்பான், இன்க்ளூடிங் அவர் செல். நாங்களே லாக் ஆகணும், சீக்கிரம் வெளியே போனோம்னா போவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது மனநிலைகள் எப்படி எப்படியோ வரும். நானே நிறைய சந்திச்சிருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களை அட்வைஸ் பண்ணி
அவங்க லேபர் அலாட் பண்ணி வேலை செய்யணும். வேலை செஞ்சாங்கன்னாக்கா வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான், வேலை ஒர்க் பண்ணுறதுக்கு 2 நாள், குட் கான்டாக்ட் கேரக்டர் 2 நாள். எவ்வளோ நாள் ஆச்சுங்க? மாதத்துக்கு. சப்போஸ் சண்டே லேபர்னா 5 நாள். குக்கு இவங்கெல்லாம் வராங்கல்ல, மென் பவர் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸ்வீப்பர்லேருந்து எல்லாமே. ஒன்லி குக்கு மட்டும் இருப்பார், மீதி சமைக்கிறதுலாம் அவங்க தான். அந்த மாதிரி சொல்ல அவனுடைய ட்ரீட்மெண்ட் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான். பிஸ்னஸ் சுட் நாட் பி ஸ்டக். சிறைவாசிகள் அடிக்கக்கூடாது. என்னது எமர்ஜென்சின்னு வரும்போது லத்தி சார்ஜ் கொடுக்கணும். வெப்பன்ஸ் ஆர் நாட் அலோட் இன்சைட் தி பிரிசன். அப்படி ஓவர் எதனா பிரச்சனை வந்தால் வி கால் ஃபார் போலீஸ். எங்களுக்கு உள்ள வெப்பன் எடுத்து ப்ரொவிஷனே கிடையாது. பிகாஸ் வி டீலிங் வித் ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷனு சும்மா கவலை எடுத்து சுட்டு போயிடுவாங்க, அடிச்சுப்பாங்க. அதனால் மினிமம் ஃபோர்ஸ் தான் கொடுப்போம். சும்மா ஆயுள் மிரட்டி விட்டுருவோம். அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் இது ஒன்று, இது தண்டனை குறைப்பு. இதை வச்சு தான் நாங்கள் பிரிட்டிஷ் சிஸ்டத்துலேருந்து ஓடி இன்னைக்கு வரைக்கும். லைஃப் அதுக்கு வந்து 14 வருஷம் மேக்ஸிமம் இருந்தால் போதும். சப்போஸ் 1 வருஷம் இருக்கலாம், 1/4 ஆஃப் சென்டென்ஸ் ரிமிஷன் கொடுக்கலாம். இது இல்லை, அது வந்து உங்களுக்கு சூப்பரண்டுக்கு பவர், ஜட்ஜு கூட கிடையாது. தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா சரியாக போச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க. பெரிய பெரிய தாதான்னு கூட, ஐயா உள்ள இருப்பாங்க, ஒழுங்காக போங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க ஐயா. நிறைய கேஸ் இருக்கு. ஐயா குழந்தைக்கு கல்யாணம் பொண்ணுக்கு இன்னொரு 4 நாள் மார்க் கொடுக்கணும், ரிமிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரம் போகணும். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை ஆல்ரெடி பண்ணி சூப்பரண்ட் ஒரு பார்த்துக்கலாம். இது இல்லாமல் மாதத்துக்கு 2.5 நாள் கொடுக்கலாம், 30 நாள் வருஷத்துக்கு கொடுக்கலாம். யாருக்கு அதில் வச்சு ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஸோ எங்களுடைய வேலையை அவனை ரீஃபார்ம் பண்ணி சீக்கிரம் ஒழுங்காக இருங்களான்னு அனுப்பிச்சிடுவோம். ஐயா நீங்கள் அனுப்புறீங்க, கேட்லேயே பிடிச்சிடறாங்க, நான் பண்ணுறோம். அது மாதிரிலாம் நிறைய கேஸ் இந்த ஹேபிச்சுவல்ஸ் தான். அது மாதிரி நீங்கள் சீர்திருத்தம் பண்ணி அனுப்புறீங்க, எங்களை பெரிய புட்டர் கேஸ் போட்டு விடலாம்னு சொல்லி நாங்கள் என்ன திரும்பி வர சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுலாம் வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பார்த்துருக்கோம். அதாவது போலீஸு, ஜெயிலு, கோர்ட் லிங்க் இருக்கும். சிஸ்டர்ஸ் கன்சர்ன், பிகாஸ் இந்த சிஸ்டர்ஸ் லேடிஸ் ஒன்லி மெயின்டைன் தி ரிலேஷன்ஷிப். முதல்ல பாருங்க, அக்கா தங்கச்சி உறவு முறைகள் நல்லா வச்சுட்டு இருப்பாங்க. அண்ணா தம்பி கல்யாணம் போயிடுவோம். ஸோ சிஸ்டர்ஸ் கன்சர்ன் லிங்க் ஒன்று அந்த 3 டிபார்ட்மெண்ட் கிளீன் ஆச்சுன்னா நிர்வாகத்துக்கு கவர்மெண்ட் வேலையே கிடையாது. அந்த இதில் வந்து ரிமிஷன் செக்ஷன்றது முக்கியமான ஒரு செக்ஷனு. லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 55 வருஷம் ஏஜ் போர்டுன்னு வைப்பாங்க. 65 வயசு ஜென்ஸுக்கு, வயசானவங்களுக்கு போர்டு வச்சு அனுப்புவாங்க. இது இல்லாமல் மெடிக்கல் கிரவுண்டில் அனுப்பலாம். ஆமாம், ரொம்ப சீரியஸ் கேஸ் வந்து அது வந்து மெடிக்கல் கிரவுண்ட் அனுப்பலாம். இது இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஆம்னெஸ்டின்னு பேர் இருக்குது. ஆம்னெஸ்டி அது வந்து என்னன்னாக்கா அரசாங்கமாக பார்த்து 10 வருஷம் 15 வருஷத்துல அனுப்பிச்சு விடுவாங்க. பொது மன்னிப்பு, காந்தி நினைவு நாள் அந்த மாதிரி, அண்ணா பிறந்த நாள் இந்த மாதிரி இந்த இதில் அது வந்து அரசாங்கமாக பார்த்து கவர்னர் தான் மெயின். அது கவர்னர் அப்ரூவல் வாங்காமல் விட முடியாது. அது கூட அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறான். மர்டர் ஃபார் கெயின், ராபரி அவங்களெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த கூண்டாஸ் வராங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கிடையாது. காப்பி பாஸ் அதெல்லாம் வரும். ஒன்லி சடன் ப்ரொவிகேஷன் மூவ்மெண்ட் வராங்க, 3 நாட் ஐபிஎஸ்ல வராங்க இல்லையா, சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெட்டிக்கிட்டாங்க கொத்திட்டாங்க, இவங்களுக்கு தான் எலிஜிபிள். ஆனால் ரிவிஷன் வந்து எல்லாருக்கும் தண்டனைக்கு இருக்கும். அதை வச்சு தான் இந்த நிர்வாகமே நடக்குது. நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பாஷாபாய் இவங்களாம் எட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு. போகும்போது வந்தாங்க, நாங்கள் எங்களை 10 வருஷத்துக்கு மேலே எங்களை கூட்டி வச்சுருக்கீங்க, எங்களை திறந்து விடுறாங்க. நான் பார்த்தேன், சரி என்ன செய்யணும், எங்களையும் வேலைக்கு அனுப்புங்க, ஆர்டினரி எல்லா ட்ரைனிங்களும் அனுப்புகிற மாதிரி போங்க, எங்களுக்கு டிமிஷன் கொடுங்க, லேபர் வேஜஸ் கொடுங்க அப்படின்னா. சரி நீ கேட்குறது கரெக்ட் தான், நான் ஒழுங்காக இருக்கணும் இல்லையா. டெரரிஸ்ட் அல்லுமானு பயப்படுறாங்க கூட கொரோனா. இந்துக்கள் ஒரு குரூப் இருக்குது, இவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அதெல்லாம் ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கான், இந்துத்தில் பெரிய ஆள். அந்த குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இவங்களை மாதிரி பிளான் இருக்கான். செக்ரிகேட் பண்ண வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் ஜாயின் பண்ணுவாங்க, அதில் போட்டிருப்பாங்க, முடிவேல் ஸ்டைல்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் இந்துலேருந்து ஒரு சாமியார்
ஜமாத்துல இருந்து ஒரு ஜமாத் ஒரு மசூதியில இருந்து, கிறிஸ்டின்ல இருந்து ஒரு பாதிரியார், 3 பேரையும் கொண்டு வந்தேன். மீட்டிங் போட்டேன். எல்லாரும் திறந்து உட்கார வச்சேன், இன்க்ளூடிங் பை முஸ்லீம். எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாம் என்ன சார் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்ன எங்கே போயிட போகிறாங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தானே இருக்காங்களா? இந்து மதம் என்ன சொல்லுது, கிறிஸ்டின் மதம் என்ன சொல்லுது, குரானில் என்ன சொல்லுது, எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு நான் யாருன்னு நான் பேசணும், டிஏஜி வழிபாடு இந்த மாதிரி மனுஷன் நண்பர்களாக இருந்தேன். பாய் நீங்கள் வந்து கீதையை படிங்க, அதை நான் இன்னொருத்தர் போட்டேன், அவர் இந்து பைபிளை படி, என்ன நீ குரானை படின்னு ஆளுங்க மாற்றி மாற்றி கொடுத்தேன். பிக்சர் சிஸ்டமாக இருந்தான். ஈவன் ரம்ஜானில் கூட சிறைவாசி முஸ்லீம்லாம் 5 நாள் தொழிலுக்கு அலோவ் பண்ணோன்றோம். அவன் இந்த ஜாதி சார்ந்த மதத்தில் கை வைக்கவே இல்லை. இந்துக்களாக இருந்தாக்கா தாலி போட்டுக்கலாம், கிறிஸ்டினாக தான் மோதிரம் போட்டுக்கலாம், இன்னும் இருக்காது அந்த இதெல்லாம். இந்த பிக்சர் சிஸ்டம் நல்ல சிஸ்டம் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ சலுகைகள் அதிகமாக நம்மளே வீட்டில் பாருங்க, குழந்தைங்க ரொம்ப சொல்லுன்னா ஒரு லெவலாக போகுது. அதனால் உங்களுக்கு மீட்டிங் போட்டு பேசிட்டு அடுத்த வாரமே கோர்ட்டு எங்களை விட்டுருவாங்க இல்லையா, கட்டாங்க ஒன்றும் வேணாம். விசாரணை காலத்தில் எவ்வளோ நாள் இருந்தீங்க, ஒரு 10 வருஷம், அதே போகணும். சும்மா வீடு கொடுத்தோம் போகணும், கடையில் டிஃபன் வாங்கி வந்து கொடுத்தோம், நல்லா பண்ண வந்துருக்காங்க. ஆனால் முக்கியமான அதே அதில் தூக்கு நல்லா கொடுப்பாங்க, லைஃப் தான் கொடுப்பாங்க, பாசிட்டிவாக சொல்லியிருக்கு. என்னது பாசிட்டிவாக சொல்லிட்டு நல்லா எல்லாம் ரிலீஸ் ஆகிடுங்க போங்கன்னு சொல்லி அமைச்சு விட்டோம். அப்போது வந்து உள்ளார வந்து எதனா பிரச்சனைகள் வரும்னு கமிஷனரெல்லாம் வந்தாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம். ஆனால் we are for the sake of prisoners, they dead against prisoners. அவங்களோட நோக்கமே எப்படி ஓடிடுவான் வருவான்னு தான் பார்க்கணும், பார்த்துவாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு போனாங்க தடா கோர்ட், 50% பிரிசனர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது 221 228. அதில் என்ன சொல்கிறோம், விசாரணை காலம் தண்டனை காலமாக வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு. இது உங்களுக்கு தெரியாது. அதை வச்சு ஒரு 50% போயிட்டாங்க, இன்க்ளூடிங் மதானி போயிட்டாங்க. அந்த இதில் வந்து க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க போய் க்ரௌடு கொஞ்சோன்னா நாங்கள் செக்ரிகேட் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு கொடுத்தோம். யூனிட் ஸ்ட்ரென்த் இல்லையா, அதன் அந்த இதில் தான் உங்களுக்கு மணிவேல் ஸ்டைலுன்னு போட்டான். அரெஸ்ட் ஆகினா யார் என்னன்னு கேட்க மாட்டான், ஒரே பிளாக்ல இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் போட்டுருவோம். அதே மாதிரி பணிபுரிந்த காலத்தில் வந்து சிறைவாசிகள் எழுதின கடிதங்கள் அது இருக்குது. அதில் மெயினாக வந்து நரேஷன் ஒரு சிறைவாசி லெட்டர் எழுதுறான் வீட்டுக்கு, நான் 500 ரூபா டிசிக்கு இது பண்ண சொல்லி வந்து சேர்ந்ததா யார் அவன் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டுங்க மூலயமா வந்து விஜயசாரங்கிட்ட கொடுத்து அமைச்சன் வந்து சேர்ந்தாங்க. வேஜஸ் வாங்குறாங்க. இன்டர்வியூ அந்த மிஸ்ஸஸ் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, எங்கேயா பணம் சேர்ந்தது இல்லையே கொடுக்கலையா.